இந்த பற்றுதல்கள் இருந்தெல்லாம் விடுபடணும். என்னுடைய அலங்காரம் அவன் மனசை பாதிக்குதுன்னா நான் அலங்காரம் செய்யக்கூடாது. இன்னொருத்தர் துன்பப்படுத்தாம செய்யக்கூடாது. சரி, எது நம்ம போறதுக்காக ஏதாவது இருக்கும் தவிர அவரு காட்டினா என்னோட அது செய்யக்கூடாது. நம்ம கடமைக்காக போலாம். இப்போ நீங்க ஒரு டியூட்டி நீங்க போய் தான் ஆகணும், அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் ஆகணும், சந்தோஷமா போங்க, அவரை பார்த்துட்டு மனசார சிரிச்சுட்டு போங்க. ஆனா அவரு நம்ம பார்த்து அப்படி கால தூக்கி போனா அந்த பணிவை பழகிக்கணும். ஒரு நிலை உயர உயர பணிவை பழகிக்கணும். வணங்க கற்றுக்கணும், சிறியவரையும் வணங்க கற்றுக்கணும். அதுதான் அந்த ஸ்தானத்திற்கு மரியாதை. இப்ப நெல் மணி இருக்கு, புரியுதுங்களா இல்லைங்களா? அது பதரா இருக்கிற வரைக்கும் இப்படி நின்றுகிட்டு இருக்கும். அதுக்குள்ள நெல் மணி பால் வச்சிருச்சு அப்படின்னா முத்திருச்சுன்னா காஞ்சிரும், சாஞ்சிரும். அதே மாதிரிதான் நம்மளும் உள்ளபடியே பொருள் வந்துருச்சுன்னா அது சாஞ்சிரும். ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே அப்படியே நின்றுட்டு இருக்கும். அது யூஸ்லெஸ். பால் ராக்கும்போது எல்லாம் விட்டுறது, பால் வச்சு அது உறவு ஆரம்பிக்கும் போது அப்படியே இப்படி சாஞ்சிருது. அதான் நிஜம். அதே மாதிரி என்ன உயர்வான இடத்துக்கு போனாலும் நம்ம பணிவாவே தான் பார்க்கணும். அந்த சிறியவர்களை அப்படி இப்படி பாக்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே சகஜீவனா பார்க்கணும். நமக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கல. இந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா, மக்கள் எல்லாம் நம்ம சகோதரர்கள். ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் எதிர் வீட்டுக்காரன் இல்லை, அண்டை வீட்டுக்காரன், சண்டை வீட்டுக்காரன் இல்லை. இவன் தான் நம்மளுடைய முதல் உறவினன். இப்ப என் உறவுகளை நான் மாத்திக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு, நம்ம அவரு கூட நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. இல்லாம இங்க எதுவும் நடக்காது. நமக்கு அந்த கவுண்டிங் தெரியாது. இதெல்லாம் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுல அப்படியே தூக்கி போட்டானா நம்ம வீடு சுத்தமா இருக்கு. அதுதான் இந்த பின்னடைவுகள்ல இருந்து வரணும். கொஞ்சம் தியாக குணம் கத்துக்கணும், சில இழப்புகளை ஏத்துக்கணும், சில மன கஷ்டங்களை தாங்கிக்கணும். இதெல்லாம் நம்ம தன்னியல்பா வச்சுக்கணும். ஐயா, உங்க வீடியோல நாங்க பார்த்தது ரொம்ப ஆனந்தத்தை பழக்கட்டீங்க. நீங்க துக்கத்தோட பழக்கங்கோ அப்படின்னு சொன்னீங்க. அது என்னன்னா இப்ப பழக்கங்கோ, ஆமா, துன்பம் பழகு அப்படின்னா துன்பம் பழங்க. அது என்னன்னா இந்த உலகத்திட்ட வேற ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்திட்ட வேற ஒண்ணுமே இல்ல. உன்னை துன்பப்படுத்தும், வேற எதுவுமே பண்ண தெரியாது. நம்ப வச்சு ஏமாத்திடுவான். நீங்க நினைச்சதை அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வாழ்க்கையை அவன் வாழ வந்திருக்கான், உங்க வாழ்க்கையை நீங்க வாழ வந்திருக்கீங்க. இது ரெண்டும் எப்பொழுதுமே சேராது. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அதனால நம்மளுடைய எதிர்பாராததுனால சில துன்பங்கள் அவங்களால கிடைச்சிட்டா கூட கிரகிச்சுக்குங்க, எடுத்துக்குங்க. வலியா இருந்தாலும் இப்ப இந்த உடம்புக்கு பேர் காயம். காயம் இங்கிலீஷ்ல ஊண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த உடம்புங்கிறது. அதுதான் காயம் தாங்குவதற்காக வைக்கப்பட்டுக்க ஸ்டாண்டு தான் இந்த உடல். வடுக்கள் இல்லாத உடலே இல்லை. வடுக்கல்னு சொல்றாங்களா, அது என்ன சொல்றது? அது இல்லாத உடம்பே உலகத்துல கிடையாது. நீங்க யாரு வீட்டை வேணாலும் பாத்துட்டு வாங்க, எங்க வேணாலும் பாத்துட்டு வாங்க, வடுக்கள் இல்லாத உடலே இல்லை. மனக்காயங்கள் இல்லாத மனசே இல்லை. இது ரெண்டையும் கடக்கணும். உடல் மனம் இது ரெண்டையுமே கடக்கணும். புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு உணவு இருக்குன்னா இதை நான் சாப்பிடுறதுக்கு அந்த அளவு நேசிச்சா போதும். இது என் சக ஜீவனுக்கு, அதுல நான் என்னால ஈன்றதை கொடுத்துட்டு சந்தோஷமா சாப்பிடறதோட முடிஞ்சிச்சு. இந்த உணவுக்கு நான் அடிமைப்படுறது இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு நான் அடிமைப்படுறது இல்லை. அது ஒரு சம்பவம், அது ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவு பார்த்தா போதுமானது. அது அவ்வளவு பார்த்தா போதுமானது. இது நம்ம சகோதரனுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற உணவு. அதனால அவனுக்கு வழங்கிட்டு உண்ணு. இதுல இருந்து விடுபடு. நம்மளுடைய இயக்கத்துல, நம்மளுடைய தொழில்கள்ல குற்றங்கள் இருக்கு. இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தொழிலேயே குற்றம் இருக்கு. இப்ப இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? ஒரு 1000 ரூபாய் தருவாங்களா? அதே இடத்துல அப்படியே ஒரு ஃப்ரீசர்ல அப்படியே ஒரு ஏசியில உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவருக்கு சம்பளம் 5000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய்.
இப்ப உயிரை பணயம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு 1000 ரூபாய், அங்க உட்காந்துட்டு ஒரே ஒரு டீல்ல அவன் பாட்டுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். அதை அவங்க பெருமையா அறிவா எடுத்துக்கிறாங்க. இந்த மண் அப்படி எடுத்துக்க, இது சமமா பார்ப்போம், அத அப்படியே பார்க்கும். யார் நீ? உன்னை போல அவனும் ஒரு துளி. நீ ஒரு இது என்ன ஒரு நீர் குமிழி தானே. இப்போ வாட்டர்ல ஒரு நீர் குமிழி வருது இல்ல, அதே மாதிரி நீ ஒரு குமிழி, அவன் ஒரு குமிழி. இதுவும் நீ இருக்கிறது உன் கட்டுப்பாட்டுல இல்ல, இறக்குறது உன் கட்டுப்பாட்டுல இல்ல. அதே மாதிரி அவனும் இங்க வந்தாச்சு, உங்களுக்குள்ள நேர்ந்து நிறைவு ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு போங்க. நான் பெருசு நீ சிறுசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. இதை நம்ம இந்த துன்பங்கள்ல இருந்து நம்மள முதல்ல விடுவிச்சுக்கணும். ஞானம்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது. மனிதனை மனிதனா வாழ வைக்கிறது தான் ஞானம். நம்ம மாதிரி என்ன ஃப்ரீடமா இருக்கிறோமோ அடுத்தவங்க கூட ஃப்ரீடமா இருக்கணும். அவ்வளவுதான். என்னுடைய சுதந்திரத்திற்கும் அவனுடைய சுதந்திரத்திற்கும் நான் காரணமா இருக்கணும். அவன் என்னை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அவன் வாழ்வையும் நான் கருதி இருக்கணும். இப்படி எல்லாம் நம்ம மனசை இலகு வாக்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல குற்றம் இருக்கு, அதனாலதான் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்றது. குற்றம் இருக்கு, சத்தியமா இருக்கு, சாப்பாட்டுல இருக்கு, சத்தியமா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு நோய் வருது, அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணிட்டு இருக்கான். நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஜீவனுக்கு கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன நோய் வருதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்கிறேன். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. காலையில எந்திரிச்சுக்க, ஒரே ஒரு அருகம்புல் எடுத்து விநாயகன்ட்ட ஓம் கம் கணாதிபதியே நம்ம ஒண்ணு போடுங்க. ஒரே ஒரு புல்ல இவ்வளவு தூரம் பறிங்க, சந்தோஷமா பசுவுக்கு கொடுங்க. சாப்பிடும்போது ஒரு கவலம் உணவை பசுவுக்கோ பறவைகளுக்கோ பைரவர்களுக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க. பிறர்க்கு இன்னுரை யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தான். இனிமையா பேசுங்க, இனிமையா பேசுங்க. அப்படிலாம் இல்லாம வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சொல்ல அவன் எங்கேயோ காயப்பட்டு வந்திருப்பான், எங்கேயோ துன்பப்பட்டு அந்த புள்ள வந்திருக்கும். ஒரு தாயை மாதிரி பாரு, உனக்குள்ள தாயம் இருக்கு. இதயம்ன்றது இதயம் இல்லை, இதையை அங்க இருந்துதான் தாயின்ற ஒரு சொல்ல எடுக்கிறாங்க. இதயம் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு தாய் இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு தாய் இருக்காங்க, அந்த தாய்மை உணர்வு இருக்கு. அதுலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. தாய்மை உணர்வினாலதான் இந்த உலகம் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தாய் அப்படின்னு ஒரு அந்த தியாக தெய்வங்களாலதான் அது பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது நமக்குள்ளாரே இருக்கு. ஒரு ஆமா, நான் அது அப்படிதான் நான் உணர்றேன். அதனாலதான் இப்ப எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்கல்ல, இன்னும் எங்க இருந்தோ எல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த ராம் லட்சுமணன் எனக்கு அப்படி தெரியல, அந்நியமா தெரியல. அது ஏதோ நம்மளுடைய சகோதரன் மாதிரி தெரியுதுன்ட்டுதான் எனக்கு. இல்ல உங்களுக்குள்ளாரையும் அந்த உள்ள சுத்தம் இருக்குன்னு சொல்றேன். அது உங்களுக்குள்ள உள்ளபடியே இருக்குன்னு சொல்றேன். அந்த நல்ல உள்ளமும் அந்த நல்ல கல்வியை கற்கணுன்ற ஆர்வமும் இருக்குன்னு சொல்றேன். அது பெரிய விஷயம் இல்லையா? பசிக்கணும்ல, அப்பதானே சாப்பிட முடியும். அந்த ஒரு உண்மையான தேடல் இருக்கணும்ல, அப்பதானே அது அடையும். இப்ப நீங்க என்ன நிலைப்பாட்டுல நீங்க பாட்டுக்கு அங்க எவ்வளவு பெரிய ஃபீல்ட்ல இருந்துட்டு ஒரு பெரிய நிலைப்பாட்டுல அந்த ஒரு புகழ் உலகத்துல தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்படி இந்த காட்டுக்கு வரணும்னு என்ன இருக்கு? அதுதானே அன்பு. அப்ப எல்லாத்தையும் தாண்டி சொல்லுக்குள்ள இருக்கிற பொருள் தானே உங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு. ஒரு உண்மையை தேடி ஒரு உண்மையான பயன். அதுதானே உண்மை. சத்தியத்தை நம்ம புறம் தள்ள முடியாது. ஏன்னா அது சத்தியம். ஒரே ஒரு பிரிண்ட் தான் இருக்கு. அதெல்லாம் பிரதிகள்லாம் ஜெராக்ஸ் வேணா எவ்வளவு வேணா இருக்கும், சத்தியம் ஒண்ணுதான் இருக்கும். அது இப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். தனக்குள்ளார ஒதுங்கி இப்ப அவ்வளவு பெரிய நிலையம் இருக்கு, நம்ம ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? ஏன் உலகம் இதுதான் உலகம். இங்கதான் சத்தியம் இருக்கு, இங்கதான் சுத்த மதி இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு வேணாலும் விசாலப்படுத்திக்கலாம், எந்த நிலையை வேணாலும் அடைஞ்சிக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம உரிமை பாராட்டக்கூடாது. அது நமக்கு இப்ப நம்ம ஓரளவுக்கு சம்பாதிச்சோம், நம்மளால முடிஞ்ச சிலருக்கு செஞ்சோம், பெருசா சம்பாதிச்சோம், இன்னும் நிறைய பேருக்கு செய்யறோம், இன்னும் நல்ல நிலைக்கு வந்துருக்கு, இன்னும் செஞ்சோம். இந்த கணக்குல தான் நம்ம அதை வச்சிருக்கணுமே தவிர அது நம்ம இறைவன் கொடுத்திருக்க பொருள் சம்பந்தம் கிடையாது. அது அதன் பெயரால நம்ம அதை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கடந்த காலத்துல ஊழ் வினையில அறிந்தோ அறியாமலோ இந்த பிறவிலேயே நம்ம அறிஞ்சு அறியாம குற்றம் பண்ணிருக்கோமா இல்லையா? சத்தியம் நிறைய பண்ணிருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை நான் புரிஞ்சுக்கணும்.
இந்த பிறவிலேயே இவ்வளவு ஓடி இருக்கு, அப்போ பூர்வ ஜென்மத்துல எவ்வளவு ஓடி இருக்கும், எத்தனை பிறவிகள்ல நம்ம என்னென்ன பண்ணிட்டு எவ்வளவு செஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு அந்த புண்ணிய பாவத்தினாலையும் ஒரு சத் கர்மத்தினாலும் இந்த இடத்துல வந்து அரிதறிது மானிடரை பிறத்தல் அரிது அதனும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அதனோட ஆன்மீக சிந்தனையோட தோன்றிட்டா ஒரு வாழும் கடவுள் நிலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இருந்த பொழுதும் அந்த கர்மங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் தன்னிறைவை ஏற்படுத்த விடல. இப்ப கண்ணுக்குள்ளார ஒரு சின்ன தூசு விழுந்துட்டா உறக்கத்தை கெடுக்குது இல்ல, அதே மாதிரி அதே மாதிரி நம்ம நெஞ்சுக்குள்ளாரையும் அந்த கர்மம் இருக்கு. அது போகுது போகலங்கிறது விஷயம், அது துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது துன்பப்படுத்துது. நான் இப்ப என்னை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மேடையில நிப்பாட்டிட்டாங்க, நான் தான் ராஜா. அதுல ஆனா என் கண்ணுக்குள்ளார ஒரு தூசி விழுந்துருச்சு, அது இந்த உலகத்துக்கு தெரியாது. அவங்க என்னை பார்த்து கொண்டாடுவாங்க, ஆனா எனக்கு நெருடலாவே தான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளார இருக்கிறது தான் நம்மளுடைய ஊழ்வினை இருக்கு. அது நம்மளுடைய ஊழ்வினை கர்மம். இத நம்ம வாழும் காலத்துல சிறுக சிறுக சில ஜீவன்களுக்கு செய்து செய்துதான் சரி பண்ண முடியும். ஆமா ஆமா, இங்க இருக்கிற எல்லாமே நம்மளுடைய உறவுகள். அதாவது பெரிய பெரிய செல்வத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தவன் கர்ணன், வள்ளல்னா கர்ணன், இது கணக்கு. ஆனா அவனுக்கு சொர்க்கத்துல இடம் மறுக்கப்படுகிறது. அவன்கிட்ட வாங்கி தின்னவெல்லாம் சொர்க்கத்துல உட்காந்துருக்கான், கர்ணனுக்கு இல்ல. ஏன் கர்ணனுக்கு தரப்படலன்னா, அவன் அள்ளி அள்ளி தங்கம் நவரத்தினங்களை கொடுத்தானே தவிர ஒருத்தர் கூட சோறு போடல. சோறு போட்டா இதோட முடிஞ்சு போயிருமே, கொஞ்சம் தங்கத்தை கொடுத்தானா அவன் போயிட்டு ஏதாவது பொழைச்சி அவன் பாட்டுக்கு நல்லா செல்வந்தனா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால இந்த சோறு போறதுல கவனம் செலுத்தல. அதுக்கு அடுத்ததுதான் சீராளனா வர்றார், தன்னையே சிவனுக்கு உணவாக்குகிறார். சிறுதொண்டன் சீராளனா வர்றார். அதற்கு அப்புறமேட்டுக்கு அவருடைய கர்மம் தீர்க்கப்படுகிறது. நமக்கு அவ்வாறுலாம் இல்லை. நம்ம உண்ணும் உணவுல இருந்து சரி பகுதியில இருந்து தொடங்கலாம். பாமரர்கள், ஏழைகள், ஏன்னா நம்ம முன்னாடி கர்மம் யாருக்கு செஞ்சோன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு இவங்கதான் இருக்காங்க. கொள்ளு தாத்தாட்ட கடன் வாங்குறோம், அவன் பேர பிள்ளைகிட்ட கொடுக்குறோம். அவங்க கொள்ளு தாத்தாட்ட நம்ம வாங்கியாச்சு. எப்ப நான் கஷ்டப்படுற காலத்துல உங்க தாத்தாட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், அதனால நான் வந்து அவருக்கு நான் ஒரு நிலைக்கு வர்றதுக்குள்ளார அவரும் போயிட்டாரு, அவருக்கு பின்னாடி வந்தவரும் போயிட்டாங்க. இன்னைக்கு பேரன் தான் நீ இருக்க, நான் வட்டியோட தரேன் வாங்கிப்பா, தோஷம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதேதான் அது மாதிரி இந்த நிலைப்பாடுகளை நம்ம சார்புடையவர்களுக்கு அதை நம்ம வழங்குறது. இதன் பெயரால நம்ம அந்த கணக்கு கழிச்சுட்டே வர்றது. இன்னைக்கு நான் இந்த உடலை வச்சு சாப்பிட்டு நான் வளர்த்தேன்னு இருக்கக்கூடாது. இதை கொண்டு ஒரு பறவைக்கோ ஒரு பட்சிக்கோ ஒரு பைரவனுக்கோ ஒரு பாமரனுக்கோ ஏதாவது நான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தந்திருக்கணும். இங்க இருந்துதான் நம்ம கணக்கு தொடங்கணும். எதுவுமே இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல பாதிய வை, ஒரு பிடிய வை. எனக்கு வந்து இவெல்லாம் சொல்லுவான் பாத்தீங்கன்னா, பல பேர் சொல்லுவான், கெட்டவனெல்லாம் கடவுள் நல்லா வச்சிருக்கான், நல்ல மனசு இருக்கவன் கடவுள் எனக்கு கொடுத்தானா நான் இந்த உலகத்துக்கு செய்வேன்னு சொல்லுவான். இன்னைக்கு இருக்கிற பெரும் பணக்காரர்ல 70% பேர் அதை சொன்னவன் தான். ஆமா, 70% பேர். ஆமா, அப்புறம் அங்க போனோம்னா அவன்கிட்ட போட்டி போடணும்ல. அப்புறம் அவனுக்கு மேல இருக்கவன போட்டி போடணும்ல. இவன் ஓட்ட பந்தயத்துல தானே இருக்காரு இவரு, இத மறந்துடுவாரு. அப்படியே பிறந்த இடத்துலயே இருக்கணும், இருந்த இடத்துலயே இருக்கணும். இந்த சகம் தரும் எதுவும் நம்மள மயக்க கூடாது. இல்ல நமக்கு கூட சும்மா ஈடியல பேசுறவன் தவிர ஐயா, நோப்பட்ட மட்டுக்கு உள்ள வந்து நம்ம பேசுறோம், ஏதோ கேக்குறவங்களுக்கு ஏதோ நல்லா பேசுறான் தவிர நம்ம உள்ள வந்து நம்ம ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் இருக்கு. இல்ல அதை மீட்கிறதுக்கு தான் இப்ப ராம் லட்சுமணன் இங்க வந்திருக்கீங்க. அந்த மகா சீதாபதி ராமச்சந்திர மகாபிரபுனோட ஆசீர்வாதத்தினாலையும் ஆஞ்சநேயனுடைய ஆசீர்வாதத்திலையும் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பும் போது அந்த கலையை நீங்க கத்துக்குவீங்க. இப்ப நான் எல்லாத்தையும் தாண்டி ராம் லட்சுமணன் மேல எனக்கு ஒரு சகோதர பந்தம் இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாத்தையுமே மாணவர்களா தான் பார்ப்பேன். ஏன்னா நீங்க அப்படி என்ன சொல்றது, ஒரு வெள்ளை வில்லத்தோட உங்களோட நிலைப்பாடுகள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதனால நீங்க அதை மனதார அதை கத்துக்கிட்டு தான் போறீங்க. இனிமேல் கில்ட்டி, இன்னைக்கு போகும்போது கில்ட்டி இருக்காது. அப்ப இந்த பிறவி எத்தனை வயது ஆகுது, எத்தனை வருடம் ஆகுது உங்களுக்கு? இது வரைக்கும் இருந்த சோகம் இங்க இருந்து போகும்போது இருக்காதுன்னு சொல்றேன். இதுக்கு ஒரு விடை கிடைச்சிரும்னு சொல்றேன். அதுக்குதான் நீங்க வந்திருக்கீங்க.
என்னென்னோ தேடுறோம் அதெல்லாம் அது கோர மாட்டேன் மனுஷன். அதெல்லாம் ராம் லட்சுமணன், நீங்க இதற்காக வர இருந்தவர்கள், நீங்க வந்துட்டீங்க. நீங்க சில விஷயங்களை கத்துக்குவீங்க. அதெல்லாம் அதுல இருந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. அது என்னன்னா, நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்மள வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். அது நம்மள தொந்தரவு பண்ணும். தண்ணீர் அடைய விடாது. பழைய கடன் இருக்கு அப்படின்னு இருக்கும். புத்தியும் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளார வராது. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணாதான் சரியா வரும். நான் வீட்டுல ஒரு 4 நாயை கட்டி போட்டிருக்கேன். அதுக்கு சாப்பாடு போட்டா செவனேன்னு இருக்கும். அதுக்கு சாப்பாடு பொருளை கத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் கத்திக்கிட்டு இருக்கு, என் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் போட வேண்டியது கொடுத்துட்டு அது சாந்தமானதான் நான் சாந்தமாக முடியும். அது மாதிரி நம்ம மனதிற்கு நிறைய